ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு நேரம் வந்திருக்கு. இத்தனை நாளா என்னடா இது வாழ்க்கை நினச்சி நொந்து போய்கிட்டு இருந்த உனக்கு, கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு மாட்டி தவிச்சு திண்டாடிக்கிட்டு இருந்த உனக்கு நல்ல நேரம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த எண்ணெயை தொட சொன்னேன். 7, 8, 6 என்ற இந்த எண்ணெய் தொட்டதன் மூலமாக 7 ஜென்மத்திலும் எட்டாத உயரத்தை எட்டி பிடித்து மாறுதலும் கொண்ட மனமாற்றத்தோடு கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ போற. இப்படி உன் தலையெழுத்தையே சிறப்பாக மாற்றுவதற்காக தான் 7, 8, 6ங்கிற எண்ணெய் தொட சொன்னேன் என் தங்கமே. யாருமே கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு உனக்கு இருக்கு. இருந்தாலும் நீ அளவுக்கு அதிகமாக அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதின் மூலமாக உனக்கு நீயே கஷ்டத்தை வரவழைச்சிக்கிற. அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனே, யாராவது நல்லா இல்லை கஷ்டப்பட்டாலும் அதை யோசிச்சு வருத்தப்பட்டு மனபாரத்தோடு வாழ்கிற. அதே நேரத்தில் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதையும் யோசித்து கவலைப்படுறதுலையே பாதி நாட்களை வீணடிக்கிறாய் தானே. உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது, எந்த சிக்கலிலும் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு நினச்சினா முடிஞ்ச அளவுக்கு வார்த்தை பிரயோகங்களை கவனித்து பேசு. பேசக்கூடிய வார்த்தைகளை யோசித்து பேசு. அதே போல் நல்ல வார்த்தைகளையே பேசு. ஏன்னா வார்த்தைகள் சிதறும்போது அங்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாற வாய்ப்பு இருக்குது. சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு 1000 உறவுகள் உன்னை தேடி வரலாம். ஆனால் உன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் எல்லா 1000 உறவுகளும் உனக்கு மதிப்பு தருவாங்க. ஏன்னா இந்த உலகில் பணம் தானே உறவுகளையும் சொந்தத்தையும் முடிவு செய்து. காசு பணம் இருந்தால் சொந்தக்காரன்னு சொல்லி தேடி வருகிற உலகம், காசு பணம் இல்லாதவன் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்கவும் மாட்டாங்க, அவனை மனுஷனாக மதிக்கவும் மாட்டாங்க. இதையும் தாண்டி நீ பேசினாலே தப்புன்னு சொல்லக்கூடிய சில சொந்தங்களும் நெருங்கிய உறவுகளும் உனக்கு இருக்குன்றது எனக்கும் தெரியும். நீ பேசினா தப்புன்னு சொல்கிறவங்ககிட்ட நீ எதையுமே பேசாத. அதே போல் நீ பேசுவதை தவறாக புரிந்து கொண்டு புரியாமல் பேசுபவர்களிடமும் நீ எதையுமே பேச்சுக்கு வைத்து கொள்ள வேண்டாம் செல்லமே. நீ பேசுகிறதையே சில பேர் புரிஞ்சுக்கலன்றப்ப நீ எதற்காக தேவையில்லாமல் பேசி உன்னுடைய ஆற்றலை வீணாக்க வேண்டும்? சும்மாவே எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்கு போல நடித்து பொய்களை பேசி உன்கிட்ட நல்லவன் போல நடிப்பவர்களை விட நீ உண்மையான அமைதியோடு இருப்பது தான் சிறந்தது. அடுத்தவங்களை ஏமாற்றி பொய் சொல்லி கஷ்டப்படுத்துறதை விட உண்மையை சொல்லுவதில் எந்த தவறும் இல்லை. உன்னுடைய உண்மை எப்போதும் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காத வகையில் இருக்கும்படி பார்த்துக்கோ. வாழ்க்கையை பற்றி யார் எவ்வளவு சொன்னாலுமே யாருக்கும் புரியாது. ஆனால் வாழ்க்கை எப்படின்றத அதுவே சரியாக புரிய வச்சிடும். அப்போது வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. இன்னைக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறதுக்காக நீ கவலைப்படவும் வேணாம். நாளைக்கு எல்லாமே வந்து சேர்ந்தப்புறம் அதிகாரமும் ஆணவமும் கூட உனக்குள்ளே வர வேண்டாம். ஏன்னா எல்லாமே மாறுறதுக்கு ஒரு நொடி தான். இல்லாத உன் வாழ்க்கையை இருக்கும் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய நானே உனக்கான சந்தோஷத்தையும் சிறப்பையும் பேரையும் செல்வ செழிப்பையும் கூட தருவேன். ஆனால் ஒரு சிலர் அதிகமாக ஆட்டம் போட்டு அடையாளமே இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு சாட்சியாக அந்த பம்பரம் தான். கொஞ்ச நேரம் பம்பரம் எவ்வளோ வேகமாக சுற்றுது, அப்புறம் இருக்கிற தடம் தெரியாமல் கீழே விழுந்து மயங்கி போய் நிற்கிது. அப்படிதான் எந்த மனிதராக இருந்தாலும் அதிகமாக ஆட்டம் போட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடுவாங்க. எப்போதுமே நீ எளிமையாகவும் பணிவாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். உனக்கு துரோகம் செய்கிறவங்கள நீ மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உன் இஷ்டம். ஆனால் ஒருபோதும் உனக்கு தத்ரோகம் செய்தவர்களையும் கஷ்டம் தந்தவர்களையும் மறுபடியும் தேடி போகாதே என் தங்கமே. அவங்கள பற்றி நீ யோசிக்க கூட செய்யாத. ஏன்னா ஒரு முறை அவங்க தவறு செஞ்சு நீ மன்னிச்சிட்டுனா மறுபடியும் உன் கூடவே இருந்து குழிபறிக்க தயாராகிடுவாங்க. அதனால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி நிற்பது தான் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வழியாக இருக்கும். இந்த உலகம் உன் ஆசையை தூண்டி நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசிப்பாங்க. நீயும் அதை ரசிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர நீயாக போய் எந்த விஷயத்திலும் ஆசைப்பட்டு அவஸ்தைப்பட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடாது என் தங்கமே. ஆசைக்கு அடிமையாகாமல் எல்லாத்தையும் பார்க்குறதோட நிறுத்திக்கணுமே தவிர பார்க்குற எல்லாத்தையும் அடையணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு
உன்னை நேரடியாக எதிர்க்கவோ உன்னிடம் நேரடியாக பேசவோ தைரியம் இருக்காது. அதனாலேயே உன்னை பற்றி அடுத்தவங்க கிட்ட குறையாகவும் குற்றமாகவும் தப்பாகவும் பொய்யாகவும் வதந்தியை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பேசுகிற பொய்யான விஷயத்துக்காக என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்களே நினச்சி நீ வருத்தப்படாத. இந்த உலகம் நல்லதை விட கெட்டதை தான் அதிகமாக பேசும், நல்லதை விட கெட்டதைத்தான் அதிகமாக பரப்பும். அப்படி உன்னை பற்றி பரவுற தப்பான விஷயங்களையும் தப்பான வதந்திகளையும் நீ பெருசாக நினச்சி வருந்தாதே என் செல்லமே. ஏமாத்துறவங்க எல்லாருமே நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையில் தான் அடுத்தவங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பொய் நிரந்தரம் இல்லைங்கிற உண்மை அவர்களுக்கு புரிவதே இல்லை. அதனால தானே உண்மை என்கிற வார்த்தையை ஏமாற்றுகிறார்கள். உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை யார் ஏமாத்திருந்தாலும் அதற்குரிய தண்டனையை நான் கொடுக்க தான் போகிறேன். உன்னை காயப்படுத்தி அழுக வச்சு சிரித்த இந்த உலகத்தின் முன்பாகவே உன்னை இப்போது சிரித்து சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதல்லவா? இனி பணம் இருக்கிறவனோ இல்லாதவனோ உனக்கு மதிப்பு கொடுத்தா அவங்கள தேடிப்போ. உனக்கு மரியாதை கொடுக்காதவன் பக்கத்தில் கூட நீ நிற்காதே என் தங்கமே. ஏழையா இருக்கிறியோ பணக்காரனா இருக்கிறியோ எப்போவுமே நீ தன்மானத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் ஆசை. சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி நீ பெருசாக கவலைப்படுற. வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தான் நீ வாழ வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உண்மையான உன்னை கண்டுகொள்ளாத இந்த உலகம் பொய்யானவர்களை தலையில் தூக்கி வச்சு நல்லவங்கன்னு பாராட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களும் உலகமாக உத்தமர்கள் போல நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதை நினச்சி நீ வருந்தாதே என் தங்கமே. உண்மை என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வந்துதான் தீருமென என்ன முழுசாக நம்பு. பொய்யானவர்களும் பொய்யான செயல்களை செய்யும் மனிதர்களும் நல்லவர்கள் போல நாடகம் போட்டு நடிப்பவர்களையும் இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டியதும் காட்ட வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. மதிக்காதவர்களிடம் நீ ஒருபோதும் பணிவோடு இருந்து விடாதே. ஏன்னா உன்னை மதிக்காதவங்க கிட்ட போய் நீ மறுபடியும் மறுபடியும் அன்பா பணிவா பேசும்போது அவங்க உன்னை அடிமைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே நேரத்தில் உன்னை மதிப்பவர்களுக்கு மரியாதையை கொடுத்து பழகு. அவங்க எப்போவுமே உன்னிடம் மரியாதையோடு நடந்துக்குவாங்க. விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்தினாலும் நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. நீ செஞ்ச புண்ணியம் ஒரு நாளைக்கு எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் உன்னை காப்பாற்றும், எல்லா விதியிலிருந்தும் உன்னை காப்பாற்றும், எல்லாருடைய சதிகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றும். என்ன நம்பு, உனக்கான நன்மைகளை நான் செய்கிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்ட இந்த நேரத்தில் இனி நீ எல்லாருக்கிட்டையும் பணிவா பாசமா பொறுமையாக நடக்க கற்றுக்கோ. அடிமைத்தனத்துக்கு நீ பழகிட்டீனா எல்லாருக்கிட்டையும் ஆமாம் ஆமான்னு போட்டு கைகட்டி பணிஞ்சு உன்னுடைய பலத்தையே மறந்து விடாதே. உன் பலகீனத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சு அடிமைத்தனம் இல்லாத தைரியத்தோடும் தன்மானத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு பின்னால் சில பேர் பேசுகிறாங்கன்னா உன்கிட்ட நேராக பேசுகிறதுக்கு பயம்தான். ஏன்னா நேராக பேசுனா அவங்களுக்கு உண்மையான பதிலை நீ கொடுத்துருவேன்ற பயத்தில் தானே உன் முன்னால் பேச தைரியம் இல்லாமல் உன் பின்னால் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வேண்டுமென்றே உன்னை தப்பாய் பேசுபவர்களையும் உன்னை புறம் சொல்லி திரிபவர்களையும் நீ கொஞ்சம் கூட யோசிக்காத. அவங்களே தன் தவறை உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கான தண்டனையை இந்த வராகியம்மா நான் கொடுக்கிறேனேன் செல்லமே. சில பேர் வேணும்னே உன்னை கோபப்படுத்தி உன்னை அடுத்தவங்களை பார்த்து திட்ட வச்சு உன்னை கெட்டவனாக்குவதற்காக துடிப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாரெல்லாம் உன்னை கெட்டவனாக்க நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை மௌனமாக இருக்கட்டும். நீ பேசாமல் மௌனமாக இருந்துட்டினா யாராலையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது தானே. அவங்களையும் ஆத்திரத்தை தூண்டி கோபப்படும்படி பேசி கடைசியில் உன்னை கெட்டவனாக மாற்றிட்டு அவங்க நல்லவங்க போலவும் அப்பாவி போலவும் நடிப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ எப்போதும் பொறுமையையே அமைதியையே பதிலாக கொடுத்து விடு. நீ யாரை பார்த்தும் பயப்பட வேணாம். நீ வாழ போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை தானே. உனக்கு என்ன தோணுதோ அப்படி நல்லா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகில் பயந்தால் வாழ முடியாது. உனக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி யோசித்து நீ நன்றாக வாழலாம். மாறாக நீ தேவையில்லைன்னு நினைக்கிறவங்கள பற்றி நீ ஏன் யோசிக்கிற? 1000 பேர் 1000 சொல்லிட்டு போட்டோம். உன் வாழ்க்கையை
நீதானே சந்தோஷமாக வாழ வேண்டும். நம்மளைப் போல எல்லாருமே வாழவும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கிட்டினா நீயும் நல்லா இருப்ப. உன் நல்ல எண்ணத்திற்கு உன் வாழ்க்கையும் மிக சிறப்பானதாக நிச்சயமாக மாறும்.